ஹலோ பசங்களா, வெரி குட் மார்னிங். நான் உங்கள் ஸ்ருதி மேம். அண்ட் இன்னைக்கு நம்ம கிளாஸ் 11th ஒரு முக்கியமான சாப்டர் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு சாப்டர் வந்து நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜி யூனிட்டில் இருக்கிறதுனால காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸோட பெர்ஸ்பெக்டிவில் இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களோட நாலேஜ்க்கும் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் இந்த ஒரு சாப்டர் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ இன் டு திஸ் சாப்டர் வித்வுட் எனி ஃபர்தர் டிலே பசங்களா. அண்ட் இந்த செஷனுக்கான நோட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் கிடச்சிரும். ஸோ அதோட ஃப்ரீ நோட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தென் அதுக்கப்புறமா எல்லா ஃப்ரீ நோட்ஸையும் நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பசங்களா. ஸோ மறக்காமல் நம்ம கம்யூனிட்டியில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் கிளாஸ் முடிஞ்ச உடனே டமால் நாங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிபிடி வந்து உங்களுக்கு ஆக்சஸபிளாக இருக்கும். ஓகே, நான் இந்த ஒரு சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இங்கே நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். ஓகே, ஸோ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறப்ப எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமோட அனாட்டமி என்ன இருக்குது நம்ம எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமில் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வென் யூ கம் டு த ஃபிசியோலாஜிக்கல் பார்ட், ஓகே, என்ன ப்ராசஸஸோட பார்ட்டை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்கே வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செல், அந்த செல்லோடைய ஸ்ட்ரக்சர், ஓகே, அண்ட் அந்த செல்லோடைய ஃபங்க்ஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறது ரெண்டுத்துமே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போகிறோம். தென் இதோடு சேர்ந்து இந்த ஃபிசியாலஜியில் என்ன படிக்கணும், ஆக்சுவலாக நம்ம யூரின் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது, ஓகே, அந்த ஃபார்மேஷன் மட்டும் இல்லாமல் கான்சன்ட்ரேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ we are going to look at the regulation of all of these processes along with the disorders. ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் சாப்டர். ஓகே, ஸோ நம்ம எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமோட அனாட்டமி ஃபிசியாலஜிக்கலாக பார்க்கும்போது என்ன இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் யூனிட், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஃபங்க்ஷன் என்ன, யூரின் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது, கான்சன்ட்ரேஷன் எப்படி நடக்குது, ரெகுலேஷன் எப்படி நடக்குது, அண்ட் டிஸார்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் பசங்களா கிளியர் கட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி இந்த எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது மேஜராக என்ன 3 விதமான ப்ராடக்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமோனியா, யூரியா அண்ட் யூரிக் ஆசிட், இது 3 தான் இருக்குது. நான் இந்த 3மே வந்து டிபெண்டிங் அப்பான் அந்த ஆனிமலோட லொக்கேஷன், அந்த ஆனிமல் எங்கே இருக்குது, அதோட லைஃப் ஸ்டைல் என்னங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த டைப் வந்து டிசைட் ஆகுது. ஸோ அமோனியாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே மோஸ்ட் டாக்ஸிக் ஃபார்ம் அண்ட் இதுக்கு தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ யாரெல்லாம் அக்வாட்டிக்காக இருக்காங்களோ மோஸ்ட்லி அமோனியா தான் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுவாங்க. இதே யூரிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே கம்மி டாக்ஸிக் அண்ட் இதை வெளியேற்றுறதுக்கு நமக்கு ரொம்ப கம்மியான தண்ணி தான் வந்து தேவைப்படும். ஸோ மினிமம் லாஸ் ஆஃப் வாட்டர்லேயே நீங்கள் இதை எக்ஸ்க்ரீட் பண்ணிடலாம். ஸோ கம்ப்ளீட்லி டெரெஸ்ட்ரியலாக இருக்கக்கூடிய ரெப்டைல்ஸ், ஓகே, அதே மாதிரி வந்து ஒரு சில ஏவ்ஸ், இது எல்லாமே வந்து யூரிக் ஆசிட் தான் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணும். வேறஸ் யூரியா அப்படிங்கிறது வந்து நம்ம நடுவில், அதாவது அந்த அளவுக்கு டாக்ஸிக்னு சொல்ல முடியாது, அதே நேரத்தில் கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ரொம்ப தண்ணி வேணும்னு இல்லை, ரொம்ப கம்மினும் இல்லை, மாட்ரேட் நடுவில் இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி டெரெஸ்ட்ரியல் ஆம்ஃபிபியன்ஸ், மேமல்ஸ் எல்லாமே வந்து யூரியோடெலிக்காக தான் இருப்போம். ஸோ அமோனியா எக்ஸ்க்ரீட் பண்ணால் அமோனோடெலிக், யூரியானா யூரியோடெலிக், யூரிக் ஆசிடாக இருந்தால் யூரிகோடெலிக் அப்படின்னு சொல்லி நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ அமோனோடெலிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ், அக்வாட்டிக் ஆம்ஃபிபியன்ஸ், இன்செக்ட்ஸ் எல்லாமே தண்ணிக்குள்ளே இருந்தால் அமோனியா. அதே இது வெளியில் ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், ஓகே, லேண்டில் இருக்கக்கூடிய பூச்சி எல்லாமே வந்து யூரிக் ஆசிட் தான் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணோம். ஸோ வென் யூ லுக் அட் த இவல்யூஷனரி ப்ராக்ரெஷன், அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் பிளாட்டிஹெல்மின்ட்டில் சிக்னிஃபிகண்ட்டாக வி ஹேவ் ஃப்ளேம் செல்ஸ், ஓகே, ஃபார் எக்ஸ்க்ரீஷன். அதே போல் வந்து ஒரு சில ராட்டிஃபர்ஸில், ஆனலிடாவில் எல்லாமே இந்த புரோட்டோனெஃப்ரிடியா ஆர் இந்த ஃப்ளேம் செல்ஸ் தான் மேஜராக எக்ஸ்க்ரீஷன் மட்டும் இல்லாமல் ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கும் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகே, ஸோ எக்ஸ்க்ரீஷன் ஏன் மேம் ஆஸ்மோ ரெகுலேஷன் எப்பயுமே நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம இந்த சாப்டர் முடிக்கும் போது உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். பட் கண்டிப்பாக இந்த செல்ஸ் வந்து ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கும் யூஸ் ஆகுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆனலிடா அண்ட் எர்த்வர்ம்ஸில் வந்து யூ கேன் ஃபைண்ட் திஸ் நெஃப்ரீடியா. ஸோ புரோட்டோனெஃப்ரிடியாங்கிறது தான் ஃப்ளேம் செல்ஸ், நெஃப்ரீடியாங்கிற ஸ்ட்ரக்சரும் காமனாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ இதுவும் வந்து எக்ஸ்க்ரீஷனோட சேர்ந்து நமக்கு
ஆஸ்மோரெகுலேஷனும் சேர்த்து தான் பண்ணி கொடுக்குது. நான் மால்பிஜியன் டுபியூல்ஸுங்கிறது ஆர்த்ரோபோட்ஸில் மோஸ்ட் இன்செக்ட்ஸில் இன்க்ளூடிங் காக்ரோச்சோட மார்ஃபாலஜி படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அனாட்டமி படிக்கும் போது. ஸோ இதுவும் வந்து இஸ் இன்வால்வ் இன் ஆஸ்மோரெகுலேஷன் ஆல்சோ. அண்ட் தென் ஒரு சில ஆன்டினல் கிளாண்ட்ஸ் ஒரு க்ரீன் கிளாண்ட்ஸ் வந்து நம்ம க்ரஸ்டேஷியன்ஸில், அதாவது ஆர்த்ரோபோடா அண்ட் மொலஸ்காக்குள்ளேயே வந்து இருக்கிற ஒரு சப்செக்ஷன் வந்து இந்த க்ரஸ்டேஷியன்ஸ். ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த ஒரு ஆன்டினல் கிளாண்ட்ஸ் அண்ட் க்ரீன் கிளாண்ட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, now when you look at the human excretory system, anatomically பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 கிட்னி இருக்குது. அந்த கிட்னியை கனெக்ட் பண்ணுற மாதிரி 2 டியூப்ஸ் கால்டு யூரேட்டர்ஸ் இருக்குது, which will lead into one bladder, okay, which is the urinary bladder. And then bladder முடிவில் வந்து நமக்கு ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கும், ஒரு சின்ன மசில் இருக்கும், which we call as the urethra. ஓகே, ஸோ இன் டீட்டெயில் பார்த்தோன்னா இந்த கிட்னி வந்து என்னது, ஒரு ரெட்டிஷ் ப்ரௌனில் பீன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் கிட்னி பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இஃப் யூ நோ இல்லை. ஸோ அந்த பீன் ஷேப்பில் இருக்கும். ஓகே, அண்ட் இது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கடைசி thoracic vertebrae-க்கும், ஓகே, லாஸ்ட் T12க்கும் நம்மளோட 3வது லம்பார் வெர்டிப்ரே அதாவது L3க்கும் நடுவில் இந்த ஒரு கிட்னிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம அப்டாமினல் கேவிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய இன்னர் வாலில் இது அட்டாச்சாக இருக்கும். ஆல்ரைட், நான் இந்த ஒரு ஹியூமன் கிட்னி ரஃப்லி ஒரு 10-12 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்கும், 5லேருந்து 7 சென்டிமீட்டர் வித்தில் இருக்கும், 3லேருந்து 2 சென்டிமீட்டர் வந்து திக்னஸில் இருக்கும். ஸோ ஆவரேஜாக வந்து ஒரு 120லேருந்து 170 கிராம் வந்து இந்த கிட்னி வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களோட பேசிக்கான அனாட்டமிக்கல் டயக்ராம். நான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கிட்னியோட அல்ட்ரா ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் உத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு நாட்ச் இருக்கும், which we call as the hilum. ஸோ இதுக்குள்ளே இருந்து தான் வந்து யூரேட்டர் வந்து போகிறது, அப்புறம் நம்மளோட blood vessels வந்து போகிறது, நர்வ்ஸ் வந்து போகிறது, எல்லாமே இந்த ஒரு குட்டி நாட்ச் மூலியமாக தான், which is called as the hilum. ஓகே, நான் இந்த ஒரு ஹைலம்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபனல் மாதிரியான ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கும், which is called as the renal pelvis. அண்ட் இந்த பெல்விஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குட்டி குட்டியான ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் த கேலிக்ஸ். இந்த ப்ரொஜெக்ஷன் எங்கேருந்து வருது அப்படின்னா இஸ் கம்மிங் ஃப்ரம் சம்திங் வி கால் ஆஸ் த மெடியூலரி பிரமிட். ஓகே, அங்கேருந்து தான் இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து பெல்விஸ்குள்ளே வருது. சரியா, நான் இந்த அவுட் சைட் ஆஃப் த கிட்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 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 கேப்சியூல் மாதிரியான ஒரு டஃப் ரேப்பிங் பேப்பர் இருக்கும், which is called as the capsule itself. நான் இந்த ஒரு கிட்னிக்கு உள்ளே வந்து 2 ரீஜன்ஸாக நம்ம இதை டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து என்னென்னா வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய கார்டெக்ஸ், இன்னொன்று உள்பக்கமாக இருக்கக்கூடிய மெடியூலா அப்படின்னு சொல்லி நம்ம இதை பிரிக்கலாம். நான் உள்ளே இருக்கிற மெடியூலால தான் நான் சொன்ன மாதிரி இந்த மெடியூலரி பிரமிட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து பெல்விஸ்குள்ளே வந்து கேலிக்ஸாக ப்ரொஜெக்ட் ஆகி நம்ம யூரின் எல்லாத்தையும் இந்த பெல்விஸ்குள்ளே விட்டுரும். இந்த பெல்விஸ் வந்து அதை எடுத்துகிட்டு யூரிட்டர் வழியாக யூரினரி பிளாடருக்கு அதை எடுத்துகிட்டு போயிடும். ஓகே, ஸோ வெளிப்பக்கமாக இருக்கிறது கார்டெக்ஸ், உள் பக்கமாக இருக்கிறது மெடியூலா. ப்ளீஸ் ரிமெம்பர் தட் பசங்களா. மெடியூலரி பிரமிட்ஸ் ஐவ் டோல்ட் யூ. ஸோ இந்த மெடியூலரி பிரமிட்ஸில் தான் வந்து நம்மளோட யூரின் ஃப்ளோ ஆகி இட் வில் கம் இன் டு த பெல்விக்ஸ். நான் என்ன ஆகும் அப்படின்னா இதுதான் என்னோட கிட்னி, இதுதான் என்னுடைய ரீனல் பெல்விஸ், இதுதான் என்னுடைய மெடியூலரி பிரமிட் அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த கார்டெக்ஸோட டிஷ்யூ இருக்குல்ல, இந்த கார்டெக்ஸோட டிஷ்யூ கொஞ்சம் இந்த பிரமிடுக்கு நடுவில் வருது இல்லையா. ஸோ இந்த நடுவில் வர டிஷ்யூவை வந்து வாட் வி வில் கால் இஸ் த காலம்ஸ் ஆஃப் பெர்டினி. அண்டர்ஸ்டுட்? ஸோ மெடியூலரி பிரமிடுக்கு நடுவில் இருக்கக்கூடிய என்னோட கார்டிகுலர் டிஷ்யூவை தான் ஐ வில் கால் அஸ் த காலம்ஸ் ஆஃப் பெர்டினி. ஸோ இதுதான் ஆக்சுவல் டயக்ராம். ஸோ நான் வரைஞ்சது வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். இதுதான் உங்கள் என்சிஆர்டியில் இருக்கிற டயக்ராம்ங்கிறதுனால நீங்கள் இதையே உங்களோட ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம். சரியா பசங்களா? நவ் ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபிசியோலாஜிக்கலாக யார் வேலை இறங்கி செய்கிறா அப்படின்னு பார்த்தா ஒரு முக்கியமான செல் இருக்குது, which we call as the nephrons. ஓகே, ஸோ இந்த நெஃப்ரானுக்கு 2 பகுதிகள் இருக்குது பசங்களா, which is glomerulus and the renal tubule. ஸோ நான் வந்து ஒரு டயக்ராம் யூஸ் பண்ணி உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன். வரைஞ்சு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்கு அப்புறமா நம்ம வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ன எழுதியிருக்குங்கிறது உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எல்லாமே புரியும். ஓகேவா? ஸோ இஃப் யூ சி ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கப் மாதிரியான ஸ்ட்ரக்சரில் வந்து இட் வில் ஸ்டார்ட். ஓகே,
ஸோ இந்த கப் மாதிரியான ஸ்ட்ரக்சருக்கு பேர் பவுமன்ஸ் கேப்சியூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நவ் பிளட் வெசல் வந்து இப்படி உள்ள வந்து இங்கே வந்து குட்டி 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 குட்டியான பிரான்ச்சாக டிவைட் ஆகி ஒரு மெஷ் மாதிரியான ஒரு நெட்வொர்க்கை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஃபார்ம் பண்ணிட்டு இங்கேருந்து இப்படி வெளியே போகுது. சரியா? நவ் இந்த உள்ள வர ஆர்டரி வந்து இஸ் கால்ட் ஆஸ் த afferent arteriole. வெளியே போகிறது efferent arteriole. சரியா? ஸோ ஹார்ட்லேருந்து ரீனல் ஆர்டரி வந்து அந்த ரீனல் ஆர்டரி டிவைட் ஆகி இந்த ஒரு afferent arterioleக்கு வந்து அது வந்து இந்த மெஷ் மாதிரியான ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணிட்டு efferent arteriole வழியாக வெளியே போகுது. ஸோ ஈனா எக்ஸிட். ஸோ efferent arteriole ஞாபகம் வச்சுக்கலாம். நான் நடுவில் இந்த மெஷ் மாதிரியான நெட்வொர்க்கை தான் நம்ம glomerulus அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ பிளட் எனக்கு உள்ளே வரப்ப இந்த glomerulus வழியாக நீங்கள் டீயை வடிகட்டுற மாதிரி ஃபுல்லாக வடிகட்டி என்னெல்லாம் கழிவுகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் இங்கே உள்ளே கொட்டிடும். ஓகே, எல்லாத்தையும் இங்கே உள்ளே கொட்டிடுச்சு அப்படின்னு சொன்னால் இங்கேயுமே வந்து போமென்ஸ் கேப்சியூலில் குட்டி குட்டியான ஸ்லிட்ஸ் இருக்கும், போர்ஸ் இருக்கும். அது வழியாக திருப்பி ஒரு தடவை வடிகட்டப்பட்டு எல்லா இதுவும் உள்ளே வந்துடும். நான் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா எனக்கு இருக்கிற இந்த ஃபஸ்ட் ஒரு 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 tubule வந்து I will call as the proximal convoluted tubule. ஓகே, ஸோ நான் வடிகட்டும் பொழுது எனக்கு தேவை இருக்குது இல்லை, ஓகே கிளம்பு ஜர்கண்டி அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுருவேன். பட் ஆனால் நம்ம குடிக்கிற தண்ணியே கம்மி, சாப்பிட்றதும் கம்மி தான். இதுக்கு மேலே நம்ம இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வந்து நம்ம எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட்டுன்னு வெளியே தள்ளிட்டோம்னா அப்போ நம்ம பாடிக்கு தண்ணி யார் ஊற்றுவா? ஸோ அதனால் வந்து ஓகே, ஒரு சில தண்ணி ஒரு சில சால்ட்ஸ் எல்லாம் வந்து சாரிப்பா தெரியாமல் நான் கொடுத்துட்டேன், எனக்கு திருப்பி கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இங்கே வெளியேற்றப்பட்டதுக்கு அப்புறமா இந்த ப்ராக்சிமல் கான்வல்யூட்டட் டியூபியூலில் கிட்டத்தட்ட 90லேருந்து 95% நான் என்னெல்லாம் உள்ளே போட்டேனோ எல்லாமே வெளியே எடுத்துருவேன். 90லேருந்து 95 என்ன 99% வரைக்கும் நான் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே எடுத்துருவேன். வாட்டர், சால்ட்ஸு, எனக்கு எதெல்லாம் தேவையோ அங்கே எல்லாத்தையும் செக் பண்ணி எடுத்துட்டு வெறும்னு ஒரு சில வேஸ்ட்டு எதெல்லாம் எனக்கு வேண்டாமோ அதை மட்டும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அனுப்புவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு லூப் ஆஃப் ஹென்லே அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் வருது. ஓகே, ஸோ இந்த லூப் ஆஃப் ஹென்லே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பசங்களா, இந்த இடத்துல ஒரு அசெண்டிங் லிம்ப் இருக்குது, இந்த இடத்துல ஒரு தலையிலா இது கீழே போகுது இல்லை, ஸோ கீழே போகிறதுனால இது டிசெண்டிங் லிம்ப், இது மேலே வர்றதுனால இது வந்து அசெண்டிங் லிம்ப். ஸோ இந்த டிசெண்டிங் லிம்ப் அண்ட் அசெண்டிங் லிம்புக்கு உள்ள பெர்மியபிலிட்டி டிஃப்ரென்ஸ்னு ஒன்று இருக்குது. மேம் என்ன மேம் இந்த பெர்மியபிலிட்டி டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த ஒரு அசெண்டிங் லிம்ப் வந்து சால்ட்டுக்கு பெர்மியபிளாக இருக்கும், டிசெண்டிங் லிம்ப் வந்து வாட்டருக்கு பெர்மியபிளாக இருக்கும். ஸோ descending limb வந்து water, ascending limb வந்து salt. So always remember as ASDW. அதாவது ஆல்ஃபபெட்டிக்கலாக A முதல்ல வரும், D அப்புறமா வரும், S முதல்ல வரும், W அப்புறமா வரும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு பெர்மியபிலிட்டி டிஃப்ரென்ஸ்னால என்ன நடக்குதுன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த யூரின் நடக்கும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் தண்ணியை வெளியே கொடுத்துட்டு இந்த யூரின் வந்து ஒரு கான்சென்ட்ரேட்டடான ஒரு ஃப்ளூயிடாக அடுத்த பாகமான, ஸோ இது என்னோட லூப் ஆஃப் ஹென்லியா, இதிலிருந்து என்னோட அடுத்த பாகமான டிஸ்டல் கான்வல்யூட்டட் டியூபியூலுக்கு வருது. ஓகே, ஸோ டிஸ்டல் கான்வல்யூட்டட் டியூபியூல் என்ன, இதே பிசிடி பண்ண வேலையை தான் இந்த டிசிடியும் பண்ண போகிறான். பட் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒருவேளை ஏதாச்சும் இந்த பிசிடி மறந்துட்டான் அப்படின்னா கண்டிஷ்னலாக அவனை மட்டும் ரீஅப்சார்ப் பண்ணிக்கிறது இந்த டிசிடி. அது மட்டும் இல்லாமல் இவன் இங்கே வடிகட்டும் போது ஏதாச்சும் விட்டு போயிருந்தது அப்படின்னா திருப்பி அதையும் சேர்த்து ஓகே உள்ள அனுப்புறது வெளியே போகிறதுங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த டிசிடி தான் பண்ணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இட் வில் லீட் இன் டு அ சிங்கிள் டக்ட் விச் இஸ் கால்ட் அஸ் த கலெக்டிங் டக்ட். ஓகே, ஸோ கலெக்டிங் டக்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய டுபியூல்ஸ் கிட்டேருந்து இந்த கலெக்டிங் டக்ட் வந்து கலெக்ட் பண்ணி எல்லா இதையும் கொண்டு போய் என்ன பண்ணும், என்னோட பெல்விஸில் விட்டுரும். ஸோ இந்த கலெக்டிங் டக்டோட ஒரு ஃபியூஷன் தான் வந்து நம்மளோட மெடியுலரி பிரமிட்.
கிளியர் பசங்களா? ஸோ இதுதான் என்டையர் ஓவர்வியூ. இப்போ நீங்கள் டீட்டெயில்டாக உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ நான் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ ஆல் இஸ், இங்கே போச்சில் வெளியே இந்த இஃபரண்ட் ஆர்டரியோல் இது இப்படி ஊரெல்லாம் சுற்றி என்ன பண்ணோன்னா இந்த பக்கமாக இப்படி வந்து இப்படி ஒரு நெட்வொர்க் என்னோட லூப் ஆஃப் ஹென்லியை தாண்டி ஃபார்ம் பண்ணும். அப்போ இப்படி சுற்றி இப்படி வந்ததுனால என்னாச்சு, இதுதான் கீழ்ப்பக்கம் போகுது, இதுதான் மேல் பக்கம் வருது. அப்போ என்னோட பிளட் வெசலோட டிசெண்டிங் லிம்ப் இது, அசெண்டிங் லிம்ப் அது. ஆனால் லூப் ஆஃப் ஹென்லிக்கு டிசெண்டிங் இந்த பக்கம் இருக்குது, அசெண்டிங் அந்த பக்கம் இருக்குது. ஸோ இது ஒரு டைரெக்ஷனில் போகுது, அது ஒரு டைரெக்ஷனில் போகுது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு டைரக்ஷன் சேஞ்சே இந்த கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இது. அதை நம்ம டீட்டெயிலாக படிக்கும் போது நான் சொல்கிறேன். ஸோ ஐ ஹோப் திஸ் ஓவர்வியூ இஸ் கிளியர் டு ஆல் பசங்களா. ஸோ இதுதான் உங்கள் என்சிஆர்டியில் கொடுத்துருக்கிற டயக்ராம். ஸோ ஈஸியாக நீங்கள் இதை வச்சுட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸஸோ இல்லை எல்லாமே படித்தோம் அப்படின்னா ரொம்ப கிளியராக உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகே, ஸோ இங்கே போமென்ஸ் கேப்சூல் இருக்குது, அதுக்குள்ளே குளோமெருலஸ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து மால்பிகியன் பாடி ஆர் ரீனல் கார்பஸல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வரப்போகிறது என்னோட பிசிடி. இந்த பிசிடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் அயன்ஸ் ஆஃப் வாட்டர் எல்லாமே நடக்க போகுது. கம்மிங் டு த லூப் ஆஃப் ஹென்லே, இங்கே வந்து ஒரு அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் லிம்ப் இருக்குது, ஹேர் பின் ஷேப்பாக இருக்கும். அண்ட் தென் என்னோட டிஸ்டல் கான்வல்யூட்டட் டியூபியூல் தான் என்னோட லாஸ்ட் பகுதி லீடிங் இன் டு த கலெக்டிங் டக்ட். ஸோ இந்த கலெக்டிங் டக்ட் தான் மெடுலரி பிரமிடா குரூப்பாக வந்து மொத்தமாக எல்லாத்தையும் என்னோட ரீனல் பெல்விஸ்க்குள்ளே ட்ராப் பண்ணிருச்சு அப்படின்னா அது ரீனல் பெல்விஸ்லேருந்து யூரேட்டர்ஸ் வழியா யூரினரி பிளாடருக்கு போயிடுது. கிளியர் பசங்களா? ஸோ எங்கெல்லாம் வந்து என்னோட மால்பிஜியன் கார்பஸல் இது எல்லாமே வந்து யூஸ்வலாக இந்த கார்டிகுலர் ரீஜனில் தான் இருக்கும், கார்டெக்ஸில். ஓகே, சப்போஸ் என்னோட இது லூப் ஆஃப் ஹென்லி வந்து குட்டியாக இவ்வளோத்தோட முடிஞ்சிருச்சு, கார்டெக்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கார்டிக்கல் நெஃப்ரான். அதே இது அது சொயின்னு மெடியூலா வரைக்கும் போயிட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது மெடியூலரி ஜக்ஸ்டா மெடியூலரி நெஃப்ரான் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர் பசங்களா? ஸோ கார்டிக்கல் நெஃப்ரான்னா கார்டெக்ஸ்லேயே முடிஞ்சிடும், ஜக்ஸ்டா மெடியூலரினா இட் வில் கம் இன் டு த மெடியூலா அண்ட் இட் வில் கோ. ஓகே, நான் இந்த ஒரு இஃபரண்ட் ஆர்டரியோல் நான் சொன்ன மாதிரி என்ன ஆகும், அப்படியே சுற்றி போய் ஒரு நெட்வொர்க் வந்து ஃபார்ம் பண்ணும் இல்லையா? ஸோ அந்த மொத்த நெட்வொர்க்கை வந்து we will call as the peritubular capillaries. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக என்னோட லூப் ஆஃப் ஹென்லியை சுற்றி இருக்கிறது வந்து இஸ் கால்ட் த வாசா ரெக்டா. ஓகே, ஸோ வாசா ரெக்டா வந்து யூஸ்வலாக கார்டிக்கல் நெஃப்ரானில் லூப் ஆஃப் ஹென்லியே தவுளுண்டு தான் இருக்குது. இதில் என்னத்த வாசா ரெக்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் யூஸ்வலாக ஜக்ஸ்டா மெடியூலரி நெஃப்ரான்ஸில் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாகவே நம்ம இந்த ஒரு வாசா ரெக்டாவை பார்க்கலாம். ஓகே பசங்களா? ஸோ நவ் கம்மிங் டு த ப்ராசஸஸ், நமக்கு 3 முக்கியமான ப்ராசஸ் இருக்குது, ஒன்றுமே இல்லை. இப்போ நான் என்ன சொன்னேனோ அதே தான். ஸோ எனக்கு போமென்ஸ் கேப்சூல்லையும் குளோமெருலஸ்லையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், வடிகட்டுறேன். அதுதான் குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ஆர் நல்லா புழிஞ்சு வடிகட்டுறதுனால அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? தென் கம்மிங் டு த ரீஅப்சார்ப்ஷன், திஸ் இஸ் நத்திங் பட் நம்ம பிசிடியில் விட்டது எல்லாத்தையும் திருப்பி ரீஅப்சார்ப் பண்ணிக்கிறோம்ல, அவ்வளோதான். தென் டிசிடி வரும்பொழுது ஒரு சில மறந்து போனதை ட்ராப் பண்ணுறது, கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுறதுலாம் இருக்கிறதுனால இங்கே வந்து டுபியுலார் செக்ரீஷன், இவன் மறந்துட்டானா அதை அவன் வந்து ட்ராப் பண்ணுறான்ல, ஸோ அந்த மாதிரி செக்ரேஷன்ஸ் வந்து இந்த டிசிடியில் நடக்கிறதுனால இந்த 3 ப்ராசஸஸும் முடியும் பொழுது தான் நமக்கு யூரின் அப்படிங்கிற ஃபைனல் ஃபார்மேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ 3 ப்ராசஸஸ் என்னென்ன, குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன், ரீஅப்சார்ப்ஷன், செக்ரீஷன். இது 3 தான் முக்கியமான ப்ராசஸஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஸோ டீட்டெயில்டாக போய் பார்த்தோன்னா ஆவரேஜாக ஒரு 1100லேருந்து 1200 ml பிளட் வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நம்ம கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம பிளட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 5 லிட்டர் பம்ப் பண்ணுதுன்னா அதில் 1/5 வந்து நம்மளோட கிட்னிக்கு போய் ஃபில்டர் ஆகிக்கிட்டே இருக்குது. சரியா? ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் ஆகும்பொழுது எதெல்லாம் தாண்டி நம்மளோட இந்த கழிவு வெளியே வரணும். ஸோ என்னோட இந்த பிளட் வெசல் இருக்கா, ஸோ என்னோட பிளட் வெசலோட இந்த ஃபண்டமெண்டல் எண்டோதீலியம் இருக்கா, அதுக்கப்புறமா என்னோட இந்த வேறு கலர் யூஸ் பண்ணுறேன், என்னோட இந்த போமென்ஸ் கேப்சூலோட அந்த ஒரு உள் வால் இருக்கா, அந்த எபிதீலியம் இருக்கா, அந்த எபிதீலியம் இருக்குது. தென் 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கா, இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி தான் என்னோட கழிவு வந்து
blood vessel இருந்து it has to come into the nephron. ஓகே, ஸோ இந்த 3 லேயர்ஸை தாண்டி தான் என்னோட வேஸ்ட் வந்து உள்ளே வருது. நான் இங்கே வந்து நான் சொன்னேன் இல்லையா, குட்டி குட்டி ஸ்லிட்ஸ் மாதிரி போர்ஸ் மாதிரி இருக்கும்னு. தட் வாஸ் நத்திங் பட் ஆல்சோ கால்ட் அஸ் த போடோசைட், விச் இஸ் ஃபார் பெட்டர் வடிகட்டிங் ஃபைல். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக வடிகட்டி உள்ளே எடுத்துகிட்டு போவேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாவில் ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் வந்து வரக்கூடாது, வந்தால் அது வந்து ஒரு டிஸார்டர். ஸோ ப்ரோட்டீன்ஸை தவிர மிச்சப்படி பிளாஸ்மாவில் இருக்கிற எல்லாமே அடிச்சு பிறண்டு உள்ளே வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கு தான் பேர் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். நான் வந்தது எல்லாத்தையும் நான் வெளியே தள்ளிட்டேன்னா நான் எங்கே போவேன்? அதுக்கு தான் அடுத்த ஸ்டெப்பில் we have reabsorption in the proximal convoluted tubule. ஸோ எவ்வளோ இந்த ஃபில்ட்ரேஷன் ரேட் நடக்குது, எவ்வளோ ஃபில்ட்ரேட் என் கிட்னி ஒரு நிமிஷத்துக்கு ஃபார்ம் பண்ணுதுங்கிறது தான் GFR ஆர் க்ளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட பிளட் ப்ரெஷர் பொறுத்து இந்த GFRும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்லி நம்மளோட 1200 ml இருந்து கிட்டத்தட்ட 125 ml வெளியே எடுத்துருவோம் நம்ம. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 180 லிட்டர் வந்து இந்த கிட்னி ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரு ஜக்ஸ்டா க்ளோமெருலர் அப்பேரட்டஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்களா, நம்மளோட இந்த அதாவது ஓகே, ஸோ இஃப் யூ சி இந்த ஒரு க்ளோமெருலர் கார்பஸல் இருக்குது, PCT இருக்குது, லூப் ஆஃப் ஹென்லி, DCT இப்படி பார்க்குறோம்ல. ஸோ சம்டைம்ஸ் இப்படி இருக்கிற இது வந்து இந்த மாதிரி இந்த DCT இந்த பக்கமாக வந்துச்சு அப்படின்னா என்னோட இந்த afferent arteriole இங்கே இருக்குல்ல, ஸோ இந்த afferent arterioleம் இந்த DCTயும் உராசிக்கிற அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சில செல்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஜக்ஸ்டா க்ளோமெருலர் அப்பேரட்டஸ். ஸோ எப்போ இருக்க எனக்கு இந்த GFR வந்து குறையுது, ஓகே, எனக்கு வந்து உள்ளே வர எனக்கு பிளட் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, GFR கம்மியாக இருக்குது அப்படிங்கிற சென்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி ரெனின் அப்படின்னு ஒரு மாலிக்யூலை ரிலீஸ் பண்ணும். ஸோ இது ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இது வந்து போய் இன்னும் ஒரு சில மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறப்ப அது நம்மளோட பிளட் ப்ரெஷரை ஏற்றும். பிளட் ப்ரெஷர் ஏறும்பொழுது GFRும் இன்க்ரீஸ் ஆகி ஒரு பிளட் ஃப்ளோ வந்து நமக்கு க்ரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஒரு ரெகுலேஷன் வந்து பண்ணுற இந்த ஒரு குட்டி குரூப் ஆஃப் செல்ஸ் தான் நம்ம ஜக்ஸ்டா க்ளோமெருலர் அப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம், which will regulate the GFR. ஓகே, ஸோ ஓகே, அடிச்சு புழிஞ்சு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நான் இங்கே 99% எல்லாத்தையும் திருப்பி ரீஅப்சார்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த PCT இருக்குது. ஓகே, ஸோ போத் தானா நீ உள்ள வரியா சமத்து, வரலையா அடிச்சு இழுத்துட்டு போவேன் அப்படின்னு ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ரெண்டு மெக்கானிசம்ஸ் மூலியமாகவும் இங்கே ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது. ஸோ யூஸ்வலாக குளுக்கோஸ், அமைனோ ஆசிட் இவனெல்லாம் வந்து நமக்கு பாடிக்கு நல்ல விஷயம். என்றைக்குமே வந்து ஒரு தடவை சொன்னால் புரியாதுங்கிறதுனால எனர்ஜியை யூஸ் பண்ணி அடித்து இழுத்துட்டு வரணும். ஓகே, இது நைட்ரஜனஸ் வேஸ்ட் வந்து நான் கூப்பிடவே மாட்டேன், சும்மா வந்துடுவாங்க. பிகாஸ் கெட்ட விஷயங்கள் நம்ம தேவை போக வேண்டாம், தானே வந்துடும் நமக்கு. ஸோ தேடி போகாமலேயே பாசிவாக இந்த நைட்ரஜனஸ் வேஸ்ட்டும் சைக்கிள் கேப்பில் நமக்குள்ளே வந்துடும். பட் முக்கியமாக தண்ணி. ஓகே, ஸோ தண்ணியும் வந்து கேட்காமலே தான் அடிச்சு இழுத்துட்டு வருவோம் நம்ம. பட் நமக்கு தான் அடிச்சு உள்ளே ஏற்ற வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணுறது. ஸோ நம்ம பாடி வந்து பாசிவாகவே எந்த ஒரு எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்டும் இல்லாமல் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டரை க்ளீனாக பண்ணிக்கும். ஸோ பண்ணிவிட்டு லூப் ஆஃப் ஹென்லியை தாண்டி இங்கே DCTக்கு வரப்போ லைக் ஐ செட் ஒரு சில ஹைட்ரஜன் அயன்ஸ், அமோனியா, பொட்டாசியம் எதெல்லாம் எனக்கு தேவை இல்லை, ஃபில்ட்ரேஷனில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும், அது எல்லாத்தையும் நான் திருப்பி டுபியூலார் செக்ரீஷன் பண்ணுறப்ப இந்த அயன்ஸை நான் வெளியேற்றுறேன். ஒரு சில கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷனில் சோடியம் எல்லாம் உள்ளே கொண்டு வரேன். அப்படின்றப்ப அயானிக் பேலன்ஸும் நடக்குது. ஸோ இஃப் யூ சி எல்லா எக்ஸ்க்ரீட்டரி ப்ராசஸஸ்லேயும் நம்ம நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை வெளியேற்றுறது மட்டும் இல்லாமல் இந்த அயானிக் பேலன்ஸையும் மெயின்டைன் பண்ணுறோம். அதனால தான் இவல்யூஷனரிலி நம்ம எக்ஸ்க்ரீஷனுக்கு ஒரு ஆர்கன் அப்படின்னு சொன்னால் டிஃபால்ட்டாக இட் வில் டூ ஆஸ்மோ ரெகுலேஷன் ஆல்சோ, பிகாஸ் நம்மளோட ப்ராசஸ் அப்படி. ஓகே, ஸோ இந்த அயன்ஸ் இந்த பேசஸ் எல்லாத்தையுமே உள்ளே ஏற்றினதுக்கப்புறமா என்னுடைய மொத்த யூரின் ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட். என்னோட யூரின்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து வந்துடும். ஸோ இன் டீட்டெயில்டாக இந்த ஒவ்வொரு பகுதியோட ஃபங்க்ஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் த சேம் திங் பசங்களா. பட் இங்கே டிஷ்யூஸ் என்னென்ன இருக்குங்கிறத அடிஷ்னல் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சிம்பிள் கியூபாய்டல் ப்ரஷ் பார்டர்
ஓகே ஸோ சிம்பிள் கியூபாய்டல் பிகாஸ் நம்ம செக்ரீஷன் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுறோம். தென் ப்ரஷ் பார்டர் பிகாஸ் சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம ஜாஸ்தி பண்ணணும் அதுக்காக வேண்டி. ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் 70-80% எலக்ட்ரோலைட்ஸ் எல்லா தண்ணி எல்லாமே இந்த இடத்துல ரீஅப்சார்ப் ஆயிடுது. ஓகே ஸோ பிஹெச் அயானிக் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே ஸோ அப்சார்ப்ஷன் ஆஃப் bicarbonate ions. ஓகே அதே மாதிரி வந்து selective secretion of ஒரு சில ions இதெல்லாமே வந்து is going to take place in the PCT and in the DCT which will help in the regulation of our ionic balance. okay so Henle's loop என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ascending limb and descending limb ரெண்டு இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இங்கே இவங்க வந்து permeability wise வந்து ascending is permeable to the salt, descending is permeable to the water. ஸோ இந்த ஒரு செட்டப்னால வந்து எனக்கு concentration of the filtrate நடக்குது. ஓகே ஸோ ஆக்டிவ்லி ஆர் பாசிவ்லி எனக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் வாட்டர் நடக்கிறதுனால எனக்கு வந்து இந்த ஒரு என்டையர் மெக்கானிசமில் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் யூரின் வந்து பயங்கரமாக நடக்கும். தென் டிஸ்டல் கான்வல்யூட்டட் டியூபியூலில் நான் சொன்ன மாதிரி கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும் அண்ட் ஒரு சில செலக்டிவ் செக்ரீஷன் நடக்கும் ஹைட்ரஜன் பொட்டாசியம்க்கு எல்லாமே அண்ட் இட் வில் மெயின்டைன் த சோடியம் பொட்டாசியம் பேலன்ஸ் இன் த blood. ஓகே ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வந்த இந்த யூரினை கொண்டு வந்து சேர்க்கறது எங்கே இந்த கலெக்டிங் டக்டில் தான். ஸோ திஸ் இஸ் அ லாங் டக்ட். ஸோ இது வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த மெடியூலாவை தாண்டி இட் வில் கம் அண்ட் ரிலீஸ் ஆல் இட்ஸ் கான்டென்ட்ஸ் இன் டு த பெல்விஸ். ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் இங்கே கூட நம்ம ரீஅப்சார்ப் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நீங்கள் குறைச்சலாக தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா யூரின் ஃபார்மேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அதே தண்ணி குடிச்சிங்கன்னா நிறைய தண்ணி நீங்கள் எக்ஸ்க்ரீட் பண்ணுவீங்க. தட் இஸ் பிகாஸ் நீங்கள் தண்ணி ரொம்ப குடிக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த கலெக்டிங் டக்கும் சேர்த்து சரி இருக்கிறதையாவது எடுத்துப்போம், இவன் தான் குடிக்க மாட்டேங்கிறான் நாமளாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாடிக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் கிட்னி இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாமல் தயவுசெய்து தண்ணி குடிங்க பசங்களா. அதுவும் சம்மர்லாம் வந்துச்சு அப்படின்னா பி வெரி வெரி காஷியஸ் ஆஃப் யுவர் ஹெல்த். ஓகே ஆல்ரைட் நான் கம்மிங் டு இந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு சில யூரியா வெளியே போகுது இது வருது. ஸோ when I'm teaching you counter current mechanism you will understand this and this will maintain ஒரு osmolarity ஒரு ionic balance. ஸோ இதுவும் வந்து நம்ம balance and secretionக்கு ரொம்ப ரொம்ப important. okay now this is the entire structure that you can see. now if you look at the loop of Henle பசங்களா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் can you all see this is the descending loop, இங்கே H2O வெளியே வருது. this is the ascending loop, இங்கே salts வந்து வெளியே வருது. ஓகே ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலாக இப்போ ஓகே பிஃபோர் ஐ கோ இன் டு த டெக்ஸ்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன் டு யூ இன் திஸ் வே. ஸோ இதுதான் என்னுடைய லூப் ஆஃப் ஹென்லி. ஓகே நான் டபுள் டியூப் வரையலை, சிங்கிள் டியூப் தான் வரைகிறேன். ஸோ லூப் ஆஃப் ஹென்லியை சுற்றி எனக்கு வாசா ரெக்டா இப்படி போகுது. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, என்னோட டிசெண்டிங் லிம்பில் வந்து தண்ணி தான் வந்து வெளியே வரும். கரெக்டாக வெளியே வந்து இந்த இடத்துக்கு வரும்பொழுது கிட்டத்தட்ட 300 மில்லி ஆஸ்மோலாலிருந்து 1200 மில்லி ஆஸ்மோலாலுக்கு வெளியே வந்துருச்சு. தண்ணி வெளியே வந்து கான்சென்ட்ரேஷன் கீழே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்துருச்சு. நான் இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வரப்போ சால்ட்ஸ் வந்து வெளியேறி திரும்ப என்னோட ஃப்ளூயிட் வந்து டிசிடிக்குள்ளே போயிடுது. நான் இங்கே நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கத்தில் போயிட்டுருக்கிற என் வாசா ரெக்டாக்கு இதுதான் டிசெண்டிங் லிம்ப். ஒருவேளை இவன் எதுவுமே பண்ணாமல் அப்படியே இதுக்குள்ளே மூங்கினா அப்படின்னு சொன்னால் இங்கே கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, ரத்தத்தில் கான்சென்ட்ரேஷன் 300 தான் இருக்குங்கிறதுனால வாட் வில் ஹேப்பன், என்னோட ரத்தத்திலேருந்து தண்ணி வெளியேறதோ இல்லை எக்ஸ்ட்ரா சால்ட் உள்ளே வர்றதோ நடக்கும். பட் அது நடக்கக்கூடாது. ஸோ என்ன ஆகும்னா இந்த பிளட்டு வந்து இவன் வெளியேற்றுற NaCl உள்வாங்கிட்டு இவனும் என்ன பண்ணுவான் 1200க்கு வந்துடுவான். கீழே வரப்ப வந்துட்டு மேலே போகும்போது என்ன பண்ணுவான் அப்படின்னா நாசூக்கா இந்த NaCl கொடுத்துட்டு திருப்பி 300லேயே அவன் வெளியே போயிடுவான். ஸோ அப்போது திரும்பி இங்கேருந்து வெளியே போகிற என்னோட பிளட்டில் எந்த சேஞ்சுமே கிடையாது. பிகாஸ் அவன் அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டை கொடுத்து வாங்கிக்கிட்டான். அதுதான். ஸோ என்ன ஆகுது இங்கே, இது என்னோட கார்டெக்ஸ்,
இது என்னோட மெடியூலா. ஸோ இந்த ஒரு மெடியூலரி இன்டர்ஸ்டீஷியமில் வந்து எப்போவுமே ஒரு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் வந்து மெயின்டைன் ஆகுது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்படியே வெளியே போகிற கலெக்டிங் டக்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ஒரு ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட்ஸை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி இவனும் கொஞ்சம் யூரியாவை கொடுத்துட்டு போவான். ஓகே, ஸோ இந்த மெடியுலரி இன்டர்ஸ்டீஷியமில் இருக்கிற ஆஸ்மோலாரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவனும் கொஞ்சம் யூரியாவை கொடுப்பான். ஸோ ஆக மொத்தம் இங்கே வரணும் அப்படின்னா 1200 மில்லியில் தான் வரணும். அப்போ அதை வரத்துக்காக வேண்டி இவன் தண்ணியை வெளியே செலுத்தி இங்கே கான்சென்ட்ரேட் ஆகி இவன் டிடிடிக்குள்ளே போயிடுவான். மிச்சவங்க எல்லாருமே அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிப்பாங்க. இதுக்கு பேர் தான் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். பிகாஸ் இந்த பக்கத்துலேருந்து என்னோட ஃப்ளூயிட் போகுது, அந்த பக்கத்துலேருந்து பிளட் போகுது. ஸோ இந்த ஒரு இதனால என்னோட ஆஸ்மோலாரிட்டி வந்து 300லேருந்து 1200 வரைக்கும் வருது கீழே. ஓகே, பிகாஸ் ஆஃப் NaCl அண்ட் யூரியா. அண்டர்ஸ்டுட் பசங்களா? ஸோ இந்த அசெண்டிங் லூப்பில் என்ன ஆகுது, அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லே வந்து சால்ட்டை டிசெண்டிங் வாசாரெக்டாக்கு கொடுக்குது. ஸோ அப்போ டிசெண்டிங் வாசாரெக்டா கீழே வரப்போ அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதே கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்லேயே அது ட்ராவல் பண்ணிவிட்டு திரும்பி மேலே அசெண்டிங்காக போகும்போது அது சால்ட்டை திருப்பி கொடுத்துட்டு போயிடும். அதே மாதிரி என்னோட கலெக்டிங் டக்டும் கொஞ்சம் யூரியாலாம் கொடுக்கறதுனால, கலெக்டிங் டியூபியூல் கொடுக்கறதுனால இந்த ஒரு ஆஸ்மோலாரிட்டி எப்போவுமே மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்டர்ஸ்டுட் பசங்களா? ஸோ இந்த எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் யூரியா வந்து இந்த இன்டர்ஸ்டீஷியம்லேயே இருக்கிறதுனால தான் இந்த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் எனக்கு 300 இருந்த என்னுடைய ஃப்ளூயிட் வந்து கீழே வரப்போ கிட்டத்தட்ட 1200 மில்லி ஆஸ்மோலார் எனக்கு கான்சன்ட்ரேட் ஆகி என்னோட ஃபில்ட்ரேட் வந்து வெளியேறுது. கிளியர் பசங்களா? ஸோ இந்த ஒரு என்டையர் சிஸ்டம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கவுண்டர் கரண்ட் மெக்கானிசமை நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். Clear? Now coming to the regulation. Now regulation பார்த்தீங்கன்னா 3 விதமான மெக்கானிசம்ஸ் இருக்குது பசங்களா. ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹைப்போதாலமஸ், நம்ம ஜக்ஸ்டாக்ளோமெருலரி apparatus, அண்ட் தென் வந்து நம்மளோட ஹார்ட். மூணுமே நம்ம தனித்தனியாக படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து தெர் ஆர் சர்டன் ஆஸ்மோ ரிசெப்டர்ஸ் இன் ஆர் பாடி. இவங்க யார் அப்படின்னா, எப்போ இருக்க நம்ம பாடியில் வால்யூம் சேஞ்ச் ஆகுது, ஃப்ளூயிட்ஸ் சேஞ்ச் ஆகுது, அயோனிக் கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா பிடிச்சிப்போ பிரெயின்ட்டை போட்டு கொடுத்துருவான். ஓகே, ஸோ ஒன்ஸ் நமக்கு ரொம்ப ஃப்ளூயிட் பாடியிலேருந்து லாஸ் ஆகுது, ஓகே ரொம்ப நமக்கு ஃப்ளூயிட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இவன் போய் பிரெயின்ட்டை போட்டு கொடுத்த உடனே ஹைப்போதாலமஸ் என்ன பண்ணுவான், நியூரோ ஹைப்போஃபைசஸ் அதாவது போஸ்டீரியர் பிட்யூட்டரிட்ட போய் ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே வாசோப்ரெசன் அதாவது ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் வந்து வெளியே வந்துடும். ஸோ டயூரிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசிவாக வாட்டர் நம்ம பாடியிலேருந்து லாஸ் ஆகிற அந்த ஒரு கண்டிஷன் தான் டயூரிசிஸ். ஸோ அந்த டயூரிசிஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். ஓகே, ஸோ இதை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும், இது போய் டேய் நீ எல்லா தண்ணியும் வெளியே விட்டுட்டு இருக்கடா ரீஅப்சார்ப் பண்ணுன்னு சொன்ன உடனே ரீஅப்சார்ப்ஷன் நடந்ததுக்கப்புறமா நம்மளோட டயூரிசிஸ் நின்றும். அண்டர்ஸ்டுட் பசங்களா? ஒருவேளை நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னால் நம்ம ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ் என்ன பண்ணோம், ஓகே ஜாஸ்தியாக இருக்குது, சாரி பிரெயின் நான் ஓவராக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், நீ ஆஃப் பண்ணிக்கன்னு சொன்ன உடனே ஹைப்போதாலமஸ் நம்ம போஸ்டீரியர் பிட்யூட்டரியை வந்து ஸ்டாப் பண்ணிடும், ADH ஸ்டாப் ஆகிடும், அப்போது டயூரிசிஸ் நடக்கும். ஸோ நம்ம ஓவராக உள்ளே வச்சுக்காம இன்க்ரீஸ்ட் பிளட் வால்யூமை வந்து வெளியே தள்ள ஆரம்பிச்சிருவோம். ஸோ டயூரிசிஸ் வில் ஹேப்பன். ஸோ இந்த ஒரு ரெகுலேஷன் வந்து நம்ம ஹைப்போதாலமஸ்லேருந்து வருது. ஓகே, ஸோ இந்த ஒரு ADH வந்து நாட் ஜஸ்ட் த கிட்னி ஃபங்க்ஷன் பட் பிளட் வெசல்ஸையும் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ரெஸ் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்தா தானே நீ இன்னும் வந்து ரீஅப்சார்ப் பண்ணுவ அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு சைடு எஃபெக்டாக வாட் வில் ஹேப்பன், பிளட் ப்ரெஷர் ஏறும், ஆஸ் எ ரிசல்ட் க்ளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் GFRம் ஏறும், பிளட் ஃப்ளோ ஏறும், அப்போ என்னோட ரீஅப்சார்ப்ஷன் நடந்து என்னோட டயூரிசிஸை நான் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ADH என்ன பண்ணும், என்னோட ஹைப்போதாலமிக் ரெகுலேஷன்லையும் பிளட் ப்ரெஷரை ஏற்றும், GFRஐ ஏற்றும், ரீஅப்சார்ப்ஷனை ஏற்றும், ஆஸ் அ ரிசல்ட் நமக்கு ரெகுலேட் ஆகிடுச்சு. ஓகே, நான் ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜக்ஸ்டாக்ளோமெருலர் செல்ஸ் நான் சொன்னேன்ல, எப்போல்லாம் என்னோட ப்ரெஷர் கம்மியாகும் போது இந்த செல்ஸ் போய் ரெனினை எழுப்பி விட்ரும். அப்போ இந்த ரெனின் போய் ஆன்ஜியோடென்சினோஜன் அப்படிங்கிற ஒரு மாலிக்யூலை ஆன்ஜியோடென்சின் அப்படின்னு மாற்றிடுது. இந்த ஆன்ஜியோடென்சின் 1 வந்து
மறுபடியும் ஆஞ்சியோடென்சின் 2 கன்வெர்ட் ஆகிறப்ப இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான வாசோ கான்ஸ்ட்ரிக்டர். ஸோ இந்த வாசோ கான்ஸ்ட்ரிக்டர் வந்து என்ன பண்ணும், அப்படியே இறுக்கி பிடிச்ச உடனே பிளட் ப்ரெஷர் ஏறும், ஜிஎஃப்ஆர் ஏறும். ஆஸ் அ ரிசல்ட் ரீஅப்சார்ப்ஷன் நடந்து தான் ஆகணும். ஓகே, நான் இவன் ஆஞ்சியோடென்சின் 2 வந்து இந்த மாதிரி பிளட் ப்ரெஷரை ஏற்றுறது மட்டும் இல்லாமல் ஏரியா ரவுடிகிட்ட வேற போய் போட்டு கொடுத்துருவான். அப்போ என்ன ஆகும், நம்ம ஏரியா ரவுடி இஸ் நத்திங் பட் ஆல்டோஸ்டிரான், அட்ரினல் கார்டெக்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிற ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோனும் என்ன பண்ணும் அப்படின்னா, சரி என் பங்குக்கு நானும் போய் அடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ரீஅப்சார்ப்ஷனை அதுவும் தூண்டும். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் அல்டிமேட்லி நமக்கு வந்து ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும், அதனால ரீஅப்சார்ப்ஷன் ப்ளஸ் ஆல்டோஸ்டிரானும் வந்து ஏரியா ரவுடி வந்து சொன்னால் நம்ம கேட்காம இருக்க முடியுமா? ஸோ அதனால் அப்பவும் வந்து நமக்கு ரீஅப்சார்ப்ஷன் நடந்து ஆக மொத்தம் நம்மளோட ஜிஎஃப்ஆரை கரெக்ட் பண்ணி நம்மளோட ரீஅப்சார்ப்ஷனை ஏற்றிடும். ஸோ இவங்க ரெண்டு பேரோட, அதாவது ஹைப்போதாலமிக் ரெகுலேஷனும் சரி, ரெண்டு ஆஞ்சியோடென்சினோஜனும் சரி, வாட் இஸ் இட் டூயிங்? இட் இஸ் கோயிங் டு regulate my blood pressure in the upper end. ஸோ பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி ஜிஎஃப்ஆரை இன்க்ரீஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். பட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடுற இது வந்து என்ன நெஞ்சால் தாங்க முடியலடா, இதயத்தினால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஓவராக என்னோட ஏட்ரியமுக்கு வந்து பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆச்சு இவங்க பண்ணுற சில்மிஷத்தில் அப்படின்னா, வாட் வில் ஹேப்பன் இஸ் இட் வில் ரிலீஸ் சம்திங் கால்ட் த ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் ஃபேக்டர். நான் இந்த ஒரு ஃபேக்டர் வந்த உடனே இறுக்கி பிடிச்சிருக்கிற என் வெசல்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விட்டேன்னா பாடா அப்படின்னு பிளட் ஃப்ளோ ஆகுமா, அப்போது ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிடும். ஆஸ் அ ரிசல்ட் என்ன ஆகும் அப்படின்னா, என்னோட ஜிஎஃப்ஆர் நார்மல் ஆகி இவன் கொடுத்துருக்கிற டென்ஷன்லேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேர் கொடுக்குற ஒரு டார்ச்சருக்கு வந்து ரிலீஃப் வந்து யார் அப்படின்னா இந்த ஏஎன்எஃப் மெக்கானிசம், which is the atrial natriuretic factor. Clear பசங்களா? So this is how the regulation will happen. So mixturation அப்படிங்கிறது அல்டிமேட்லி யூரின் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியேற்றுற ப்ராசஸ் தான் வந்து இந்த மிக்சுரேஷன். ஸோ நம்ம வெளியேற்றுற வரைக்கும் இது எங்கே இருக்குன்னு நம்ம யூரினரி பிளாடரில் இருக்குது. ஸோ இந்த ஒரு யூரினரி பிளாடர்லேருந்து ஒரு சில நியூரல் மெக்கானிசம்ஸ்னால தான் இந்த ஒரு மிக்சுரேஷன் ரிஃப்ளெக்ஸ், அதாவது பாத்ரூம் போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வருது இல்லை, அந்த ஒரு ஃபீலிங் வந்து உண்டு பண்ணுறது நம்மளோட நியூரல் மெக்கானிசம்ஸ் தான். ஸோ ஒன்ஸ் பிளாடரில் யூரின் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் டிங் போகணும் அப்படின்னு தோணும்ல, அது எப்படி தோணுது அப்படின்னா, நம்ம பிளாடர் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறப்ப ஒரு சிக்னல் வந்து நம்ம பிரெயினுக்கு போய் இந்த மாதிரி ஓகே ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு அது சொன்ன உடனே சிஎன்எஸ் என்ன பண்ணும், பிரெயின் வந்து ஒரு சில மோட்டர் மெசேஜஸ் அனுப்பும். ஓகே, ஸோ மோட்டர் மெசேஜஸ் அனுப்பும்போது ஓகே நமக்கு ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னு நமக்கு தோணும் போது என்ன பண்ணுவோம், அதுக்கான இடத்த தேடி நம்ம போவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து மோட்டர் மெசேஜஸ் அனுப்புகிறப்ப ஃபஸ்ட்டு வந்து இட் வில் கோ அண்ட் கான்ட்ராக்ட் த ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் த பிளாடர். ஓகே, ஸோ அதே நேரத்தில் நம்ம யூரித்ரல் ஸ்ஃபிங்க்டர் இருக்குல்ல, ஸோ ஸ்ஃபிங்க்டர் வந்து நாம் ஏதோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க. ரெண்டு ஸ்ஃபிங்க்டர்ஸ் இருக்குது, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். ஸோ எக்ஸ்டர்னல் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், இன்டர்னலை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் வி ஆர் ரெடி டு யூரினேட் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ஃபிங்க்டர்ஸும் ரிலாக்ஸ் ஆகும், என்னோட மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும், எல்லா யூரினும் வெளியே ஏற்றுனதுக்கு அப்புறமா திருப்பி ரிலாக்ஸ் ஆகினதுன்னா நெக்ஸ்ட் எப்போ பிளாடர் ஃபில் ஆகுதோ அப்போ தான் அடுத்த சிக்னல் வந்து நமக்கு வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மிக்சுரேஷன் ரிஃப்ளெக்ஸ். நான் இது யூஸ்வலாக நம்ம பாடியிலேருந்து ஒரு 1 to 1.5 liters ஆஃப் யூரின் வெளியே போகணும். அதுக்கு முதல்ல நம்ம 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஸோ அதனால் அதை மறக்காமல் செய்யுங்க முதல்ல. பட் இந்த ஒரு யூரின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் yellow கலரில் இருக்கும், வாட்டரியான ஒரு ஃப்ளூயிட் இது, அண்ட் ஸ்லைட்லி அசிடிக்காக இருக்கும். ஓகே, பிகாஸ் ஆஃப் த யூரிக் ஆசிட் அண்ட் யூரியா தட் இஸ் ப்ரெசன்ட். அண்ட் இதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆர்டர் இருக்குது. ஏன் ஸ்மெல் வருது அப்படின்னு சொன்னால், இந்த யூரியா வந்து ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் டீகம்போசிங் இன்டு அமோனியா. ஸோ அந்த அமோனியாவோட பஞ்சன்ட் ஸ்மெல் தான் அது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் குட் தட் யூ டோன்ட் store this urine anywhere, அது தேக்கி வைக்காம it should be cleared off immediately. Okay, so ஆவரேஜாக நம்ம வந்து 25 to 30 grams of யூரியா வந்து நம்ம வெளியே தள்ளுறோம். ஆனால் இந்த யூரினில் வந்து இதை தவிர நிறைய ஒரு கிளினிக்கல் டயக்னாசிஸ்க்கு ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, ஏதாவது மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் நமக்கு இருக்குது, ஏதாவது சரியாக நடக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம யூரினை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, குளுக்கோஸ் இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா அதுதான் கிளைகோசூரியா. கீட்டோன் பாடிஸ் இருக்கக்கூடாது, இருந்தால் அது கீட்டோன்யூரியா அப்படிங்கிற ஒரு டிஃபெக்டிவான கண்டிஷன். ஸோ கிளைகோசூரியாவோ இல்லை கீட்டோன்யூரியாவோ இருந்தது அப்படின்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது நம்மளோட இன்சுலின் சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிறதுக்கான ஒரு குறி வந்து இந்த
ரெண்டு ஃபங்க்ஷனிங்கும் தான். ஓகே, ஸோ அதனால தான் யூரின் டெஸ்ட்டில் they will see if you have diabetes or not. ஸோ glycosuria and ketonuria are important conditions you have to remember. இதை தவிர எக்ஸ்கிரீஷனுக்கு வேறு யாரெல்லாம் பங்கெடுத்துக்கிறா? லங்ஸ் சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடும் ஒவ்வொரு தடவையும் அது வெளியேற்றிட்டுருக்கு. லிவர் the largest gland, அது வந்து bilirubin, biliverdin, cholesterol, steroid hormones, vitamins, drugs நம்ம போடுற அத்தனை டாக்ஸினையும் டிடாக்ஸ் பண்ணி வெளியேற்றுறது அதுதான். அதை தவிர ஸ்வெட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் மூலியமாகவும் நம்ம பாடியிலேருந்து எக்ஸ்க்ரீஷன் நடந்துகிட்டே தான் இருக்குது. நான் ஸ்வெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டரியான ஃப்ளூயிடாக இருந்தால் கூட அதில் சால்ட்ஸ் இருக்குது, யூரியா இருக்குது, லாக்டிக் ஆசிட் இருக்குது. அதனால தான் நீங்கள் அப்படியே கிரவுண்டில் போய் கிரிக்கெட் ஆகிட்டு வந்தீங்கன்னா உள்ளே சேர்க்க முடியாது, அந்த மாதிரி நாத்தம் வரும் இல்லையா? தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் சால்ட்ஸ் அண்ட் ஆசிட்ஸ் தட் ஆர் being released. Okay, but primary function வந்து இதுக்கு கூலிங் எஃபெக்டாக இருந்தாலும் சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்கிரீஷனும் நடக்குது. Now sebaceous glandsல வந்து ஸ்டெராய்ட்ஸ், ஹைட்ரோகார்பன்ஸ், வேக்ஸஸ் இது எல்லாமே நம்ம பாடியோட ஆயில், அதாவது சீபம் அப்படிங்கிற ஆயில் மூலியமாக நம்ம வெளியேற்றுறோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவான கவரிங்காக இருந்தாலும் சம்டைம்ஸ் நமக்கு அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக வரும்பொழுது தான் பிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ நாட் ஜஸ்ட் ஆன் த ஃபேஸ், எனிவேர் இன் த பாடி திஸ் கேன் ஹேப்பன். ஸ்வெட் ரேஷ், ஆயில் ரேஷஸ் எல்லாம் வரும் இல்லையா? ஸோ தட் இஸ் பிகாஸ் இஃப் இட் கெட்ஸ் இன்ஃபெக்டட். ஆல்ரைட், ஸோ எப்பயுமே சலைவால கூட வந்து ஒரு சில நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை வந்து நம்ம வெளியேற்றிக்கிட்டே தான் இருக்கும். சரியா பசங்களா? Now coming to the disorders, which is the last part of the chapter. நமக்கு பாடியில் யூரியா அக்யூமுலேட் ஆகக்கூடாது, ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் யூரீமியா. ஓகே, this can lead to kidney failure in the long run. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ப்ராசஸ் ஒரு இது இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த கிட்னி செய்யாத வேலையை நம்ம வெளியிலிருந்து செய்யும்பொழுது we call this as hemodialysis. ஓகே, ஸோ ஹீமோடயாலிசிஸ்ங்கிறது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி செய்ய வேண்டிய வேலையை வெளியே ஒரு மிஷின் செய்யுது. ஸோ ஒன்றுமே இல்லை, நம்ம சூட்டபிளான ஒரு 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 ஆர்டரியை எடுத்து அந்த ஆர்டரியை வந்து இந்த மஷின்குள்ளே சொருகணும் அப்படின்னு சொன்னால் அந்த மஷின் வந்து நம்ம பிளட்டுக்குள்ளே ஹெப்பாரின் அப்படின்னு ஒரு ஆன்டி கோஆகுலண்ட், பாடியை விட்டு வெளியே போனால் பிளட் கோஆகுலேட் ஆகிடக்கூடாது இல்லை, கிளஸ்டர் ஆகிடக்கூடாது இல்லை, அதுக்காக வேண்டி ஹெப்பாரிங்கிற ஒரு காம்பவுண்டை உள்ளே போட்டு இந்த ஒரு பிளட்டை வந்து அந்த மஷின்குள்ளே ஏற்றும். நான் இந்த ஒரு மஷினில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி இருக்கிற ஃப்ளூயிட், அதாவது அந்த டயலைசிங் ஃப்ளூயிட் வந்து நம்ம பிளாஸ்மா என்ன காம்போசிஷனில் இருக்குமோ அதே காம்போசிஷன், நைட்ரோஜனஸ் வேஸ்ட் மட்டும் இல்லை அப்படின்றப்ப சிம்பிள் ஆஸ்மாசிஸ் வழியாக ஒரு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்டில் இந்த நைட்ரோஜனஸ் வேஸ்ட் எல்லாமே இந்த ஃப்ளூயிட்குள்ளே வந்துடும். வந்த உடனே ரத்தம் க்ளீன் ஆயிடுச்சா? க்ளீனான இந்த ரத்தத்தை வந்து இந்த ஹெப்பாரினை நான் போட்டேன்ல, அந்த போட்ட ஹெப்பாரினை நான் கிளியர் பண்ணிவிட்டு ஆன்டி ஹெப்பாரின் மாதிரி போட்டுட்டு அதை வந்து திருப்பியும் ஒரு சூட்டபிளான ஒரு ஒரு ஆர்டரிக்குள்ளே போய் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னோடய பிளட் திருப்பி உள்ளே போயிடும். ஸோ என்னோடய கிட்னி பண்ணுற வேலையை இங்கே வந்து மஷின் பண்ணுது. பட் இதுவும் பண்ண முடியாது, அப்படியும் கிட்னி ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் மெத்தடாக யூ கேன் டேக் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். ஓகே, ஸோ ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவோ இல்லை யாராவதோ நம்ம வந்து கிட்னி எடுத்துக்கலாம். பட் த ப்ராப்ளம் இஸ் இம்யூன் சிஸ்டம் அவ்வளோ ஈஸியாக ஆக்செப்ட் பண்ணிக்காது. ஓகே, இப்போல்லாம் நம்மளோட ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப மாடர்னைஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலுமே நிறைய ரிஜெக்ஷன்ஸோ இல்லை அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸோ வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இதை விட ரொம்ப சிம்பிளான டிசார்டர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்னியில் கல் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ தட் இஸ் நத்திங் பட் கிட்னி ஸ்டோன்ஸ் இஸ் அ இன்சால்யூபிள் மாஸ். இட்ஸ் இஸ் என்ன சொல்கிறது, ஒரு சில ஆக்சலேட்ஸ் ஆர் அந்த மாதிரி சால்ட்ஸ் வந்து தங்குறது நம்ம கிட்னியில், அதுதான் வந்து we call as kidney stone, scientifically called as renal calculi. ஓகே, அண்ட் glomerulonephritis அப்படிங்கிறது இந்த glomeruli வீங்கிருச்சு, இன்ஃப்ளமேஷன் ஆச்சு அப்படின்னா we call as glomerulonephritis, which is a different kind of a disorder in the excretory system. Okay, so இதோட நம்ம சாப்டர் ஃபுல்லாகவே முடிஞ்சது பசங்களா. இந்த நோட்ஸை நான் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ மறக்காமல் நம்ம கம்யூனிட்டியில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சைலம்லேருந்து உங்களோட சக்ஸஸ்க்காக வேண்டி நிறைய கோர்சஸ் இருக்குது பசங்களா. அண்ட் அது வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பீட்டர்ஸ்க்காக வேண்டி நம்ம வெற்றி பேட்ச் வந்து இஸ் த ஆன்லைன் கோச்சிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ ஆல். அதே மாதிரி வி ஹேவ் மாரா விச் இஸ் த ஆஃப்லைன் கோர்ஸ். இதே ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலை ப்ரோ கிளாஸஸ் இருக்குது, தளபதி ப்ரோ கிளாஸஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே 11th and 12th படிக்கிற பசங்களுக்காக வேண்டி டிசைன். அண்ட் நம்ம 12th படிக்கிற பசங்களுக்கு ஆன்லைனில் தளபதி பேட்ச் கூட இருக்குது. பட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம கோயம்புத்தூர், திருச்சி அல்லது திருநெல்வேலி சென்டர்ஸை விசிட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க பசங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த கிளாஸுக்காக வேண்டி நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருப்பேன். வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வி கேன் கிளியர் இட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்
பசங்களா. I'll see you all in the next class. Bye bye.